தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அரசு விடுதியில் பள்ளி கிடந்த இரவு உணவை சாப்பிட்ட 8 மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் புனித வளவன் மேல்நிலைப் பள்ளிக்குட்பட்ட அரசு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கும் விடுதியில் 8 மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் 13ஆம் தேதி இரவு வழங்கிய உணவில் பள்ளி கிடந்ததைக் கண்டு மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அந்த உணவை சாப்பிட்ட 8 மாணவர்களுக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக விடுதி காப்பாளர் அனைவரையும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து குலசேகரன்பட்டினம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை பாஜகவினர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளனர். தொடர்ந்து திருச்செந்தூர் வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சமையலறை மாற்றுவது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.